மதுரை கூட்டம் டோட்டல் ஃபெயிலியர். ஒரு பிரதமர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவது சரியல்ல. அதாவது எடப்பாடியை பொறுத்தளவில் அதிகபட்சமாக நினைத்தால் ஒரு வேளைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வர முடியுங்கிற சந்தேகமும் அவருக்கு வந்திருக்கு. இன்றைக்கு எந்த இயக்கமும் அவர்களோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. அதிமுகவோடோ பிஜேபியோடவோ சேருவதற்கு தயாராக இல்லை இல்லை இல்லை. மோடி நினைச்சால் மாற்று வருமா? ஏன்னா வித்தியா காமிக்க முடியும். ஏதாவது மேஜிக், இட் இஸ் நாட் அ மேஜிக் சார். வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் என்று சொல்வது, அவர்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க வர்ற தேர்தலில். இப்போ நீங்கள் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மதுரை கூட்டம் டோட்டல் ஃபெயிலியர். நீங்களே பார்த்தே, பாவம் அழுது ஒடிஞ்சிட்டு தான் பேசினார். அவருக்கு எந்த நம்பிக்கை, துள்ளி அளவு கூட நம்பிக்கை தமிழ்நாட்டில் இல்லை. எதோ அழைக்கிறார்கள், பேருக்கு வருகிறார்கள் போகிறார்கள். அவங்க பக்கத்தில் கூட்டணி சேர்த்துருக்காங்களே, அவங்க வரும் புனிதர்களா நான் கேட்குறேன்? இல்லாட்டி பிஜேபி புனிதர்களா? பிஜேபியின் மீது எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல முடியும். அவர் பொய்யா, உங்களுக்கே தெரியும், டெல்லியில் பொய்யா ஒரு வழக்கை போட்டு அது இன்றைக்கி என்ன வந்துருச்சு, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆக இது முழுக்க ஒரு பிரதமர் இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுவது சரியல்ல. ஏன் காரணம் என்னென்னா, இந்த ஆட்சியின் மீது எந்த குறைபாடும் சொல்ல முடியவில்லை. இந்தியாவிலே சிறந்த ஆட்சி, தலை சிறந்த ஆட்சி, இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் தலை சிறந்த ஆட்சி நடத்தியவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு அவருக்காக, தளபதியாருக்காக வாக்களிப்பதற்கு பெரும்பான்மை மக்கள் தயாராகிவிட்டார்கள். 70% போல் தயாராகிட்டாங்க. நிச்சயம் வெற்றி, பெரும்பான்மை வெற்றி மட்டுமல்ல, மிகப்பெரிய வெற்றி, வரலாற்று வெற்றியை இன்றைக்கு நிகழ்த்தப் போகிறவர் தான் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். அவர் கனவு கூட காங்கக்கூடாது, விரல் விட்டு கூட அவர்கள் சட்டமன்றத்துக்குள் வர முடியாது. இப்போ 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர் கூட வர முடியாத நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகும். இப்போ அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது, கூட்டணி வலுவாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? அவர் அதாவது எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் வெற்றி பெற்றால் போதும், சட்டமன்றத்திற்கு போனால் போதும் என்று நினைக்கிறார். அதிகபட்சமாக நினைத்தால் ஒரு வேளைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வர முடியுங்கிற சந்தேகமும் அவருக்கு வந்திருக்கு. யாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தலைவர் தளபதியார் தலைமையிலே அணிவகிக்கிறது. அது வெட்ட வெளிச்சமாக நீங்கள் பத்திரிகையாளர்களாக பார்க்கிறீர்கள். நிச்சயமாக இன்றைக்கி பாருங்கள், தேமுதிக கூட அங்கே இருந்தது, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கை கோர்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த இயக்கமும் அவர்களோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. அதிமுகவோடோ பிஜேபியோடவோ சேருவதற்கு தயாராக இல்லை இல்லை இல்லை. மோடி நினைச்சால் மாற்று வருமா? ஏன்னா வித்தியா காமிக்க முடியும். ஏன்னா மேஜிக், இட் இஸ் நாட் அ மேஜிக் சார். அது மக்கள் நினைக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கான்க்ரீட்டாக, திட்டவட்டமாக முதலமைச்சருக்காக வாக்களிக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஏதோ அந்த காலத்தில் சொன்னது மாதிரி சென்னையிலேருந்து ஐஸ் கட்டியை கொடுத்தா கிராமத்துக்கு போயில ஒன்றுமே இருக்காது, தண்ணி கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆனால் அப்படி இல்லை. முதலமைச்சரே நேரே சென்று அந்த மக்கள் கரங்களில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இருந்திருக்கிறார் என்றால் அது தளபதி தான், தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அரசினுடைய திட்டங்கள் மக்கள் கரங்களில் நேரடியாக சேர்க்கக்கூடிய, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை கொண்டு போய் நேரடி சேர்க்கக்கூடிய பணியை இன்றைக்கு வரைக்கும் செய்கிறார். 5 வருஷம் தொய்வில்லாமல் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதுதான் உண்மை, யதார்த்த உண்மை. ஆகவே வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.